Hello guys, welcome back to Dazzleberg channel. நான் உங்கள் தோடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியா பண்ணலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போலாம் வாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசி 1/4 கப் பாத்தீங்கன்னா பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்க எந்த அரிசியா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி அப்படிலாம் பச்சரிசி எதுவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் குக்கர்ல பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணி 3 கிளாஸ் தண்ணி வச்சு இதை 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. 3 விசிலுக்கு அப்புறம் அப்படியே தம்லே விட்டுருங்க. இப்ப இதுல 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நானு. தண்ணியை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுங்க. 3 விசிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. சாதம் பாத்தீங்கன்னா சூப்பரா குழஞ்சு வெந்திருக்கும். இந்த பொங்கலுக்கு சாதம் நல்லா குழஞ்சிருந்தாதான் சாப்பிட டேஸ்டா இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். சோ இது தாளிப்பு பாத்தீங்கன்னா நெய் யூஸ் பண்ணாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறம் சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் நானு. 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த நெய்யிலே பாத்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட் பண்ண 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டுல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சும் பூண்டும் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும். அப்பதான் அந்த வெண்பொங்கலோட நம்ம சேர்த்து சாப்பிடறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை கடைசியா தான் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்டே ஆட் பண்ணா அது ரொம்ப கலர் மாறிடும். கடைசியா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம முந்திரிய இந்த நெய்யிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கும் போதே அவ்வளவு வாசனையா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குக்கர்ல பாத்தீங்கன்னா பிரஷர் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் இன்னும் நல்லா குழகுழன்னு இருக்கும். சோ வெண்பொங்கல் பாத்தீங்கன்னா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க குக்கர்ல இருந்து பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு வச்சிருக்க நம்ம அந்த தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பா இதை ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். ரொம்ப ஈஸி. குறைஞ்ச பொருட்களை வச்சு ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த வெண்பொங்கல் நான் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அவ்வளவுதான் கைஸ், சூப்பரான வெண்பொங்கல் எப்படி பண்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா மெதுவடை, சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா ஆப்டா இருக்கும். ரொம்ப டேஸ்ட் அருமையாவும் இருக்கும். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.